நூல்காந்தி அன்பர்களுக்கு உறவாளையம் ராஜரத்தினம் உங்களோட உறவாடி மகிழ்ந்தேன். இப்பொழுது அறம் செய்யான் திறம் அப்படிங்கிற செய்களை பற்றி உங்களுக்கு விளக்கம் காண இருக்கிறேன். இந்த விளக்கம் சொல்லுவது என்றால், எட்டிப்படுத்த இரு கணிகள் வீழ்ந்தன, ஒட்டிய நல்ல அறம் செய்யாதவர் செல்வம், பட்டு கொண்டிய மண்ணில் முகந்திடும் பட்டிப்பதகர் பயனறிவாரே என்கிறார். சரிப்பா, இது எப்படி அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, எங்க ஊர்ல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, சொத்து சேர்த்துனார், நிறைய சொத்து சேர்த்துனார். உலகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஊர் மக்கள், சுற்றி இருக்கிற ஊர் மக்களுடைய நிலத்தை பூரா வாங்கியாக ஒன்று முடிவு வந்தார். அவருக்கு கைக கிடைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய பணத்தை கொடுத்து எதிரடி கிரயம் போட்டார். இந்த எதிரடி கிரயம் போட்டா எல்லா பணம் எல்லா சொத்தும் எப்படியும் வந்துவிடும் என்று திட்டமிட்ட நெறிகள் நடந்தால், உண்மையில் சொல்லுகிறேன், எல்லா ஆண்டுகளுடைய நிலங்களையும் வாங்கிவிட்டார். வாங்கினாலும் கூட இந்த பூமி தாய் என்ன நினைத்தாலோ தெரியாது, அவருக்கு ஒரு தண்டனை அவர் பிள்ளைகள் மூலமாகவே கிடைத்தது என்பதுதான். ஏனென்றால், இப்படி சம்பாதிக்கிற பொருளை நல்ல நெறியில் செலவு செய்ய வேண்டும் என்ற அந்த தத்துவ நெறியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத நிலையால் என்ன நடந்தது கேட்டீங்கன்னா, அவர்கள் ஆடம்பரமாக செலவு செய்ய ஆரம்பித்தார்கள். நல்ல ஆடம்பரமாக செலவு செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் வயசான காலத்துல அவர் பார்த்தாரு, எப்பா இப்படி செலவு செய்யறீங்களே, நான் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நீ எங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச என்ற ஒரு கேள்வியோடு அவர்கள் அதை ஆரம்பித்தார்கள். ஆனால் இதில் இயற்கை என்னை தண்டனை கொடுத்து விட்டது என்றே நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் பாருங்க, இவன் நினைக்கிறான் இந்த ஊர்ல இருக்கிற நிலத்தை பூரா வாங்கினா நம்ம தெரிய முடிச்சது. ஆனா இந்த பூமி தாய் அவனை பார்த்து சிரிப்பாள். என்னவென்று சிரிப்பாள் தெரியுமா? ஐயா, அப்பாவி மனுஷனே, உன் பாட்டனே நான் தான் எடுத்தேன், உன்னோட முப்பாட்டனே நான் தான் எடுத்தேன், உன் பிள்ளை அது ஏன் நீ உன்னோட சொந்தங்களை பூரா நான் தான் எடுத்திருக்கிறேன், உன்னையும் நான் தான் எடுக்க போறேன், இதுக்குள்ள இத்தனை பேராசையா அப்படின்னு அந்த மனுஷன் அந்த பூமி பார்த்து அவனை கேட்கும். ஆனா இந்த வட்டி கொண்டு இப்படி சம்பாதிக்கணும் மூலம் இந்த பொருள்கள் என்ன நடக்கிறது என்றால், ஆடம்பரமாக செலவு செய்கிற உறவுகளை அவர்கள் சம்பாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு நாளைக்கும் போல உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவதில்லை. அப்படி வராத காரணத்தினால் அவர்களுடைய செல்வம் என்னாகிறது, இந்த இளைய தலைமுறை கொண்டு போய் சினிமா படம் எடுக்கிறனோ அல்லது வேற ஏதாவது ஆடம்பர செலவழியோ வட்டிக்கு பணம் வாங்கி அந்த வட்டி வாங்கி அந்த வட்டி செல்வத்தை இவங்க அப்பா சம்பாதிச்ச செல்வத்தை பூரா கொண்டு போட்டு வந்துருவாங்க. புரியுதுங்களா? அப்படி சம்பாதிக்கும் போது இந்த பெரியவர் நின்று வருத்தப்படுவார், ஒரு காலத்தில் நாம் இப்படி சம்பாதிச்சோமே, ஆனா இப்படி போயிடுச்சேன். புரியுதுங்களா? இந்த வருத்தம், இந்த முதுமை வருத்தம் எந்த மனிதனுக்கும் எந்த நபர்களுக்கும் வரக்கூடாது. அப்படி வரக்கூடாது என்பதைத்தான் இந்த செய்யுள் சொல்லுகிறது. என்னவென்றால் என்ன சொல்லாருங்க, எட்டிப்படுத்த இரு கணிகள் விழுந்தன. அவருக்கு உழைப்பு ஆரோக்கிய செல்வம் இருந்தது, இந்த இளமை ஆரோக்கிய செல்வம் இருந்தது. இந்த ரெண்டு செல்வம் போச்சு. சரியா? எட்டிப்படுத்த இரு கணிகள் விழுந்தன. இவர் என்ன பண்ணிருந்தார்? உழைச்சு அந்த பணத்தை சம்பாதிச்சாரா? இல்லை, வட்டி கொடுத்து கந்து வட்டிக்கு வாங்கி எல்லா ஊரைய விலை வச்சு சம்பாதிச்சு போட்டார். இதனால் ஒட்டிய நாள் அறம் செய்யாதவர். இந்த செல்வம் என்ன நடக்கிறது என்றால், இவர்கள் வாரிசுகளாலேயே இன்னொருவருக்கு வட்டி கொடுத்து அந்த செல்வம் அழிந்து போகிறது. அப்பொழுது என்றால் இப்படி இவருக்கு செல்வம் என்ன ஆகுது? உழைப்பு செல்வம் அல்ல, இதில் தீநெறியில் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற அந்த கயமை நெறி மனிதர்களிடத்தில் அது போய் சேர்ந்தது. அதைத்தான் பட்டி பதகர் பயனறிவாரே என்று முடிக்கிறார். எனவே இதை வைத்துக் கொண்டு இந்த செய்தியின் அடிப்படையில் நாம் நல் நெறியில் செல்வத்தின் நன்னெறியில் சேர்க்க வேண்டும், நன்னெறியில் செலவு செய்ய வேண்டும். அப்படி நல்ல செலவு செய்யும் போது நமக்கு எல்லாம் நன்மையாக கிடைக்கும் என்று கிமு 30ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு திருமூலர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.